இதுதான் மலையாள பகவதி அம்மன் ஆலயம். இது எங்களுடைய குலதெய்வம். இந்த கோயிலுக்கு பூசாரி, மணியாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம தான். இது ஆஞ்சநேயர் சிலை. இது தனிப்பட்ட முறையில் இந்த ஆஞ்சநேயர் இங்கே ஒரு நவக்கிரகம் தெரியுது பாருங்க, அந்த நவக்கிரகம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பிரதிஷ்டை. இது மண்டபம் உள்ள அம்மா பகவதி அம்மன் ஆலயம். இந்த அருமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். நேற்று நம்ம கிராமத்துக்கு வந்தோம். வந்துட்டு அப்படியே தங்கிட்டு நண்பர்களோட இருந்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து திருமங்கலத்துக்கும் காரியாவட்டிக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரு இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா காரியாவட்டி அந்த ரோடை பிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 6லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனோம்னா திருமங்கலம் பைபாஸை பிடிச்சிடலாம். ரெண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து பழைய கட்டடம். கரெக்டாக 35 வயசு எனக்கு. அதுக்கு 67, 1967 இந்த கட்டடம் கட்டி அம்மாவை முதல்ல இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சிற்பம் கிடையாது. அப்புறம் மறுபடி இதை 2002 2002 கட்டினது. இது 2002 இந்த கட்டட வேலை ஃபுல்லாக நம்ம தான் இருந்து பண்ணோம். அப்போ கொத்தனார் வேலையெல்லாம் நம்ம இருந்ததுனால நம்மளே இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணோம். இது நவக்கிரகம். இது வந்து அந்த பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குரியது. கிராமத்தில் இவ்வளவு அழகாக ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது சுற்று வட்டாரத்துலேயே எங்கேயுமே நவக்கிரகம் கிடையாது. இங்கே தான் வருவாங்க. இவ்வளோ லட்சணத்தோடு கிராமத்தில் ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நிறையா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே. ஆனால் இது ஆரம்பத்தில் நம்ம ஊரில் தான். இந்த பிரதிஷ்டை முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயரையும் நம்ம நவக்கிரகத்தையும் வச்சு முடித்த உடனே ஒரு 48 அந்த மண்டலம் பூஜை பண்ணும்போது ஒரு பெரிய அன்னதானம் அலௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய அன்னதானத்தை இங்கே துவங்கி வச்சோம். இன்றைக்கு வரைக்கும் துவங்கி வச்சுட்டு நம்ம போயிட்டோம். அந்த அன்னதானம் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. எந்த தொய்வும் இல்லாமல் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் துவங்கி வச்சுட்டு போன இந்த அன்னதானம் வந்து சிறப்பாக இன்றைக்கி வரைக்கும் நிற்காமல் ஓடுதுன்னு நான் வரும்போதெல்லாம் எல்லா மக்களும் சொல்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நமஸ்காரம். இந்த அம்மா தான் நம்மளை வந்து சைவமாக மாற்றினது. ஏன்னா பகவதி அம்மா வந்து சைவம். இந்த ஆலயத்தை கட்டும்போது வேறு வழியே இல்லாமல் நான் சைவத்துக்கு மாறி இந்த கட்டடத்தில் கை வைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் என்னைய சைவமாக மாற்றி, அதுக்கப்புறம் ஒரு சிவனடியாராக மாற்றி, இப்போ சித்த வித்தியார்த்தியாக மாற்றியிருக்கு. ஆக நம்மளை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த தெய்வம் செய்த உதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமஸ்காரம்.